ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா இங்கிலீஷ் வித் காய் சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். தமிழில் நம்ம எப்படி பேசுகிறோமோ டெய்லியும் அதையே நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு 15 சென்டென்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்வோம்னா ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நமக்கு அப்போ வேலை இருக்குன்னா நம்ம எப்படி அதை இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த கோவத்தில் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லுவோமா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ மஸ்ட் நாட் அ சிங்கிள் வேர்ட் மோர் தென் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைட்டிங் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்போமா, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் தட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா இஸ் தர் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு சே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை யாராச்சும் சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா கேள்வியாக கேட்காத அப்படின்னு சொல்லுவோமா, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது யாராச்சும் பதில் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கோவத்தில் என்னன்னு சொல்லுவோம், பதிலுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லுவோமா, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னா டோன்ட் டாக் பேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேங்க் போகணும் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ நீட் டு கோ டு த பேங்க் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வி க்ளீன்டு த ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காரணத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் டெல் மீ த ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு திரும்பவும் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ட்ரை அகைன் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹி கேவ் மீ அ பென் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ தேடுற புக் எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் தி புக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருது பெற்ற படம் இதுதான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா திஸ் இஸ் த அவார்ட் வின்னிங் ஃபிலிம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வாங்கின ஃபோன் இதுதான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா திஸ் இஸ் த ஃபோன் ஐ பாட் லாஸ்ட் வீக் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.